ஹாய் செல்லக்குட்டீஸ். இன்னைக்கு வந்து காலையிலேயே எழுந்த உடனே பசங்களெல்லாம் கிளப்பிக்கிட்டு நாங்கள் வந்து பீச்சுக்கு தான் போகிறோம். ஸோ வந்து நைட்டே பிளான் பண்ணியாச்சு. இத்துக்கிட்டலாம் சொல்லியாச்சு, நம்ம காலைல எழுந்து பீச்சுக்கு போயிட்டு நல்லா தண்ணியில் ஆட்டம் போட்டு வரலாம்டா அப்படின்ட்டு. அவனும் செம்ம குஷி, நைட்லேருந்து எப்போம்மா வீடியோன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு 5 மணிக்கு போல் வந்து எழுப்பணும், பீச்சுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்து தம்ஸ் அப் காமிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து கிளம்புனாரு. செம்ம ஃபஸ்ட்டாக ஏதோ ட்ரிப் போகிற மாதிரி அதாவது ஜாலியாகிட்டார். ஒரு டான்ஸு தான், போகிற வழியெல்லாம் டான்ஸ் தான். எப்போமா போன்ட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு காலைல சீக்கிரம் 5 மணிக்கெலாம் எழுந்துட்டு அவனும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷப்பாக வேக்கப் பண்ணிவிட்டு, தாரிக்காவும் எழுந்துட்டு அவங்க அண்ணனோட வாய்ஸ் கேட்டுட்டு எல்லாருமே நல்லா வந்து குளிச்சுட்டு கிளம்பிட்டு ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டு போகிற வழியில் அப்படியே ஜாலியாக வந்து கதை பேசிக்கிட்டு அந்த சன்ரைஸ் ஆனது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அந்த டேவே காலையில் சீக்கிரமாக வேக்கப் பண்ணதுனால. நீங்களும் சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து காலையில் ஏர்லி மார்னிங்கில் ஒரு வாட்டி பீச் போய் பாருங்கள். செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் அந்த ஃபீலு. அந்த புறா இருக்கும், அது பறக்கும்போது வேறு மாதிரி இருக்கும். நான் எடுத்திருக்கேன் கேப்சர் பாருங்கள், உங்களுக்கே வந்து போகணுன்னு சொல்லிட்டு தோணும். நம்ம போகும்போது ரோடு எல்லாமே காலியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சன்ரைஸ் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அப்படியே அந்த காலை நேரம் வந்து வேறு மாதிரி, அது வேறு மாதிரியான வைப்பு. அந்த சன்ரைஸோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த தெருவில் படும்போது வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். டிராஃபிக்கே இருக்காது, காலியாக இருக்கும். ஆனால் நாங்கள் ஸ்பீடாக போக மாட்டோம், கொஞ்சம் பொறுமையாக அப்படியே பேசிக்கிட்டே அந்த சன்ரைஸ் ஆகிறதுலாம் பார்த்துக்கிட்டு அப்படியே சில்லான அந்த ப்ரீஸோட செம்ம சூப்பராக இருக்கும். தாராலாம் நல்லா என்ஜாய் பண்ணிச்சு. இது வந்து முன்னாடி உட்காந்துக்கிட்டு அவங்க அப்பாகிட்ட கதையாக பேசிக்கிட்டு ஜாலியாக வந்துட்டு இருந்தது. தாரா ஒரு கார் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த காரை அவங்க அப்பாவோட ஹெல்மெட்லலாம் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தான். இதெல்லாம் வந்து ஒரு குட்டி குட்டி ஹாப்பினஸ். இதெல்லாம் நம்ம பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். லைஃபே சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரிலாம் காலைல எழுந்து போகிறது, அதுக்கப்புறம் நைட்டு ஈவினிங் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு ரவுண்ட்ஸ் வந்து நம்ம பைக்கில் வந்து எல்லோரும் பொறுமையாக போகிறது, ஏதாவது பேசிக்கிட்டே போகிறது, இதெல்லாம் வந்து லைஃப்பில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரொம்ப சூப்பராக கம்மி பண்ணும். நீங்கள் என்ன பைக்கில் சுற்றிட்டே இருக்காங்க, பைக்கில் சுற்றுறதுலாம் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வீட்லேயே உட்காந்து பேசினாலே சரியாகும் இல்லை. உண்மையாகவே வந்து அந்த நேச்சுரல் வைப் கிடைக்கும் போது நம்ம அந்த ஒரு மாதிரி மைண்டே ரிலாக்ஸாக இருக்கும். நாங்கள் எப்பவுமே அப்படி தான். ஸோ வந்து காலையில் நாங்கள் போனால் நல்லா காலியாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. பீச்சு செம்ம சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வாக்கிங் போயிட்டுருப்பாங்க, நிறைய பேர் எங்கேஜாக இருக்கும். அந்த பைக் பார்க்கிங்லேருந்து எல்லாமே ஃபில்லாக இருக்கும். அந்த புறா காக்காலாம் வந்து நல்லா பறந்துக்கிட்டு நிறைய பேர் அந்த தீனிலாம் வந்து போட்டுட்ருப்பாங்க. புறாவுக்கு வந்து ஒரு சாப்பாடுலாம் வந்து சேல் பண்ணுற இடத்துலையே வந்து ஆள் இருப்பாங்க, சேல் பண்ணுவாங்க. தாரா வந்து நம்ம வீட்டு எதிர்க்க அந்த புறாவை பார்த்துட்டு புறா வந்து புர்ரான்னு வா அந்த மாதிரி வந்து புறாவை பார்த்துட்டு சொல்லிட்டு இருந்தா, புறான்னு சொல்லிட்டு. அது அப்படியே நம்ம நிற்கும்போது நம்ம தலைக்கு மேலே பறந்து பாருங்க, வேற மாதிரி இருக்கும். யாரெல்லாம் போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சூரியன் அப்படியே அதாவது உதயமாகி மேலே நிற்கும், கீழே எல்லாம் புறா உட்காந்துட்டே இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே. திடீர்னு அதுக்கு என்ன தோணுன்னே தெரியாது, அப்படியே ஒரு ஃப்ளை கொடுக்கும் செம்மையாக. அதுக்கப்புறம் சரி அப்புறம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச் போயாச்சு. தண்ணிக்கிட்ட வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு போன மாதிரி இருந்தது. குட்டியாக இருக்கும்போது போய் விளாடிட்டு இருந்தான். இப்போ அகெயின் வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டான். ஏன்னா தாரிக்கா அப்போ வயிற்றில் இருந்தா, அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து குழந்த அந்த மாதிரி ஸ்டேஜுன்றதுனால தண்ணிக்கிட்டலாம் போகாமல் இருந்தோம். இப்போ வந்து ஜாலியாக வந்து அவளும் விளாட ஆரம்பித்தா. கொஞ்ச நேரம் அப்படியே பம்பிக்கிட்டே இருந்தாங்க மேடம். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து அதே மாதிரி வந்து தண்ணியை பார்த்துட்டான் அப்படின்னா அவனை வந்து அதுக்கப்புறம் அதை வந்து வீட்டு வெளியே கொண்டு வரது ரொம்ப பெரிய கஷ்டம். அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி அலைலாம் பெருசாக வருதுடா, சூறாவளி வரப்போகுதுடா அப்படி இப்படின்னு சொல்லி அவனை பயமுறுத்தியே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். முன்னாடிலாம் வந்து அந்த பீச் மோனியில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, அதாவது மண்ணெல்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு வந்து பைப் போட்டிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. எப்படி தண்ணியெல்லாம் வாங்கி கிளப்பி கூப்பிட்டு வந்தாச்சு. பசங்க வந்துட்டு காஃபிலாம் வாங்கி பிஸ்கெட் தொட்டு 2 பேரும் சாப்பிட்டாங்க. காலைல எதுவுமே சாப்பிடல, தண்ணி குடிச்சிட்டு வந்தோம், அவ்வளோதான். சரி டிஃபன் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அந்த மயிலாப்பூரில். ஒரு நேம் போர்டே கிடையாது அந்த ஷாப்பில். செம்ம கூட்டம். பீச்சில் பார்த்தவங்க எல்லாருமே அந்த கடையில் தான் இருந்தாங்க. அவ்வளோ ஃபேமஸாக போல். பீச்சுக்கு வந்துட்டு அங்கே ரெகுலராக போவாங்க போல். நாங்கள் ஃபஸ்ட் டைம் இது தான் வந்து அங்கே போய் சாப்பிட்லான்ட்டு. செம்ம கூட்டம். ஒரு நேம் போர்டு கிடையாது அந்த ஷாப்பில். நான் லொக்கேஷன் முடிஞ்சு ஆட் பண்ணுறேன். ரொம்ப பெருசாக வந்து ஐப்புக்கு ஏற்ற மாதிரிலாம் இல்லை. பட் வந்து நல்ல ஒரு ஃபுட்டு. நம்மளுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் அது ரொம்ப வயிற்றுலேயே இருந்துட்டு ஒரு மாதிரி பண்ணும்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. ஹோம்மேடாக நம்ம செஞ்ச மாதிரி இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும்.